இப்போ நீங்க சில விஷயங்கள்லாம் கேடித்தனமா பண்ணியிருப்பீங்களா? அதையே அவங்க பையன் பண்றப்ப என்கிட்டயே வா அப்படின்ற மாதிரி மூடலா இருக்கும்ல. இந்த நெட்ஃப்ளிக்ஸ் வந்துட்டு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடாக இருக்கும். ம். அது டிவிலேயே போடும்போது இப்படி பாஸ்வேர்ட் போட்டு போய்ப்போம் அப்படியே இருக்கும். நான் எதுமோ பண்ணின்னு இருந்தேன். நெட்ஃப்ளிக்ஸ் போடுறா அப்படின்னு சொன்னேன். போடு அப்படியே போடுற பாஸ்வேர்டு போட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது அவன் போட்டுட்டான். அப்போது எனக்கு பாஸ்வேர்டு தெரியும் அப்படின்னு நான். அவன் என்ன பிரில்லியன்ட் ஆன்சர் சொன்னான்னா, நான் போடலை, நீ என்ன போட சொன்ன, நான் உனக்கு ஹெல்ப் தான் பண்ணேன் அப்படின்னா. ஓகே, கரெக்ட் தானே? எனக்கு நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஓகே இதை வேற மாதிரி கொண்டு வரான், என்னதான் எங்கே தான் போகுது பார்க்கலாம் அப்படின்னு. இல்லை, நீ என்ன கேட்டிருக்கணும், நான் எனக்கு பாஸ்வேர்டு தெரியாதுன்னு நான் சொல்லியிருக்கணும். நீ பாஸ்வேர்டு தெரியலன்னு சொல்லலையே. ஆமான்னு நான் சொல்லலை, நீ தான் பாஸ்வேர்டு போடுன்னு சொன்னீங்க. நீ சொன்னதுக்கப்புறம் நான் ஏன் அதை போடாமல் இருக்கணும், நீ சொன்னாதான் நான் போட்டேன். இப்போ நானாவே போட்டு நான் அதை டிவி பார்த்துருந்தேன்னா நீ என்னை கேட்கலாம். நீ தானே என்ன போட சொன்னு என்னை ஷட் பண்ணிட்டான். எப்படி தெரியும் கடைசி வரைக்கும் சொல்ல? இல்லை நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிறதுனால தெரிஞ்சிடும் தான். அது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரமாக இது 4 நம்பரை போடுறதுக்கு. அதனால ஓகே, எனக்கு அந்த ஆன்சர் ரொம்ப பிடிச்சிது. ஓகே, அதை வந்து ரொம்ப கிளீஷேவாகவும் இல்லாமல் எனக்கு என்னமோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அதை ஹேண்டில் பண்ணினா அப்படிங்கிறது பிடிச்சி எனக்கு அது பிடிக்கும். எனக்கு இந்த ஸ்மார்ட்